அதில் நடித்தவங்க வரலையா? ஓ, அப்போ நடிக்கிறதுக்கு முன்னாடி வாய்ப்பு கேட்டு வந்திருப்பாங்களே. நடித்ததுக்கப்புறம் ஜப்பானில் ஜாக்கி ஜான் கூட பிஸியாக இருக்கேன், மலேசியாவில் மைக்கேல் ஜாக்சன் கூட பிஸியாக இருக்கேன், அமெரிக்காவில் அர்னால்டு கூட பிஸியாக இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்களே. தெரியும் தெரியும். ஏன்னா இந்த இன்ன வரைக்கும் கூல் சுரேஷ் வந்து ஒருத்தர் கூட ஐயோ கூல் சுரேஷா அவர் கரெக்டாக வரமாட்டாருப்பா, சம்பளம் அதிகம் கேட்பாருப்பா, ரொம்ப பிகு பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. இயக்குனர் பேரர் சார் அவங்களுக்கே தெரியும், நான் சாரோட 3-4 படம் நடித்தாலே. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சினிமாவில் நிறையா டைரக்டர் நிறையா ப்ரொடியூசர் அப்படி தான் இருக்கீங்களே. காலை சுற்றுற பாம்பை தான் இது, காலை சுற்றுற நாய்க்குட்டிக்கு நீங்கள் பால் ஊற்ற நினைக்கிறதில்ல, கழுத்தை சுற்றுற பாம்புக்கு தான் பால் ஊற்றி அதை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. தட்டுங்கடா தட்டுங்கடா, நல்ல விஷயத்துக்கு தட்டுங்கடா. நான் வந்து இது எல்லா ப்ரொடியூசரையும் எல்லா டைரக்டரையும் சொல்ல வரல, சிலரை மட்டும் சொல்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேன்னு தெரில. அதே மாதிரி இப்போ சொல்லும்போது கூட சொன்னார், பிக் பாஸில் இருந்து வந்தவங்க அப்படின்னா. இப்போவும் சொல்கிறேன், நான் பிக் பாஸ் போயிட்டு வந்தால்தான், பிக் பாஸ் போயிட்டு வந்தால் அதெல்லாம் நல்லதெல்லாம் ஒன்றும் நடக்காது, புரியுதுங்களா? அது ஒரு தரித்திரம் பிடிச்ச நிகழ்ச்சி. நான் போயிட்டு வந்தவன், புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதில் ஜெயித்தவங்களும் சரி, இல்லை கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில் தெரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை. அவங்க வெளியில் தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால் மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால் மட்டும்தான் முடியும், புரியுதுங்களா? நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, அதுவே வந்து இப்போது நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்கே போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்கள் அங்கேருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தார், நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன், புரியுதுங்களா? நான் வேலை இல்லாமல் இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது, புரியுதுங்களா? அதனால் அங்கே நடக்கிறது வந்து எல்லாமே உண்மை தான். பிக் பாஸை பற்றி நம்ம குறை சொல்கிறதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்கா அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது, அது ஒரு 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 ராசி இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசாக இருக்கலாம், நல்லவங்களா வெளியில் தெரியுறவங்க. உள்ளே போனோன்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில் கெட்ட முகங்களாக உள்ளவங்க அங்கே உள்ளே போனோன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில் தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி, அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்கிறேன், பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்கள என்னை திட்டினாலும் சரி, நான் அங்கே போயிட்டு வந்தவன் தான். பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை நீங்கள் சேர்த்தீங்கன்னாக்க, நீங்கள் 1000 ரூபா பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது, புரியுதுங்களா? கமல் சாரே போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களே, அவரே என்கிட்ட கேட்டார், கமல் சாரை, குழு இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சார் என்னை வெளியில் விட்டுருங்க சார், நான் போயிடுறேன் சார்னு சொன்னேன். அது வீடியோ ஆதாரமே இருக்குது. கமல் சாரே சொன்னார், எப்பா நான் வெளியில் உள்ளதெல்லாம் ஃபேமிலி விஷயம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ அழுவாமல் உள்ளே இருங்க அப்படின்னாரு. இது வந்து வீடியோ ஆதாரமே இருக்குது. ஏன்னா நான் வெளியில் ஒன்று பேசி இங்கே வந்து ஒன்று பேசி இருக்காது. கூல் சுரேஷ் எப்போவுமே இந்த நாக்கு உண்மையை மட்டும்தான் பேசும், சரிங்களா? அதனால் பிக் பாஸில் போயிட்டு வந்தவங்களை வச்சு நீங்கள் வந்து இதோ நீங்கள் இந்த தம்பியை நீங்கள் இந்த படத்தில் இந்த சாங்கில் நடிக்க வச்சுருக்கீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க அந்த தம்பி வந்து உள்ளே போயிட்டு வந்தோன்னா இவருக்கு வந்து பயங்கர ஃபேம் இருக்கும், வியூவர்ஸ்லாம் அவ்வளோ பேர் இருப்பாங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அது இதுலேயும் போட்டு சும்மா அப்படியே அன்றைக்கி ஃபுல்லாக அண்ணல் பறக்க போகுது, அந்த பொண்ணு ஒன்று சொன்னீங்க, அந்த பொண்ணும் போட்டு அப்படியே அண்ணல் பறக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? இல்லை ஏதோ பொண்ணு பேருன்னு சார் அப்பா, நான் பெண்கள் பேர் வாயில் சொல்ல மாட்டேன், என்னை தாய் தந்தை அப்படி தான் வளர்த்துருக்காங்க. அவங்க நமிதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? குட்டி நமித்தாங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது இயக்குனர் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கொஞ்சம் இதில் வச்சுங்க. சினிமாங்கிறது கூட்டு முயற்சி. சினிமாங்கிறது எதுவுமே இப்போ ஆல்பமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், ஒரு கூட்டு முயற்சி. இதில் 1000 கருத்துப்பட இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் 1000 இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ரிலீஸ் டயத்தில் எல்லோரும் ஒத்துழைப்பு இருக்கணும். நீங்கள் அங்கே வந்து சினிமாவை பாருங்கள், ஒரு படைப்பாக பாருங்கள். அங்கே டேரக்டர் மேலே மனஸ்தாபம், ப்ரொடியூசர் மனஸ்தாபங்கிறது அது தனிப்பட்ட விஷயங்கள். சினிமாவுக்கு நடிக்க வந்துட்டாலோ, டைரக்ஷன் பண்ண வந்துட்டாலோ, தயாரிக்க வந்துட்டாலோ, எந்த துறைக்கு வந்தாலும் சரி, ஷூட்டிங் எப்போ மற்ற நேரத்தில் 1000 பிரச்சனை பேசி தீர்த்துக்கலாம். ஒரு படைப்பு வெளிவரும்போது
அது நம்ம எல்லாரும் இங்கே ஒற்றுமையாக இருக்கணும். இங்கே ஒற்றுமை இல்லைன்னா நான் சொன்ன இது சினிமா பண்ணுற துரோகம், படைப்பு பண்ணுற துரோகம். அது இந்த ஒரு மாதிரி ஒரு திருப்பி எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு? இங்கே இந்த ஆல்பம் மட்டும் இல்லை, சினிமாவிலே அப்படி தான் இருக்குது. நாங்களாம் போய் உட்காருவோம், கதாநாயகி வரலம்பாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கதாநாயகன் வரல, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. மியூசிட்டு வராமல் இருப்பார் சில இதில். என்னென்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். அந்த நேரத்தில் பிரச்சனை தூக்கி போட்டுருணும். அவன் தான் உண்மையான கலைஞன், அவன் தான் உண்மையான சினிமாக்காரன், அவங்க சினிமாவை நேசிக்கிறவங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை உங்கள் சண்டையில் இந்த நேரத்தில் வச்சுட்டிங்கன்னா அப்படி நடிக்க வரீங்க, சினிமாவுக்கு ஏன் வரீங்க? சம்பளம் வாங்குற மட்டும் தான் உங்கள் பிரச்சனையா? இல்லை வேறு சில குறைகள் இருக்கும், அது வந்து உங்கள் பிரச்சனையா? அதெல்லாம் முன்னாடி தீர்த்துக்கணும். இது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஒரு இயக்குனர் ஈசான் அவர்கள், அவர் ஒரு படைப்பு படைச்சிருக்கிறாரு. இயக்குனர், பாடலாசிரியர், கதாநாயகன், கதாநாயகி, மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இன்னும் உட்காந்தானே சந்தோஷம். அப்போ தானே அவங்க ப்ரொடியூசரும் சந்தோஷம், டைரக்டரும் சந்தோஷம். அவங்க இவங்க விளையாட உட்காரும்போது மிகப்பெரிய ஒரு படைப்பு எவ்வளோ நிறைவாக இருந்தாலும் இது ஒரு குறை தானே. நம்ம டோட்டல் இன்னைக்கு இப்போ சினிமா துறையோ இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை வேறு இருக்குது. அது அதுக்கே நிறைய போராடி இருக்கு. நாங்கள் இங்கே வந்தால் ஒரு சின்ன ஒரு ஆழ்வம், இதுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயங்கும் போது அங்கே நாங்கள் கடலில் நீந்திட்டு போராட்டு வரோம். இங்கே வந்தால் குளத்துக்குள்ள சண்டை. மனசு கஷ்டமாக இருக்குது. சினிமா நேசிக்கிறவங்க வாங்க, சினிமாவை லவ் பண்ணுறவங்க வாங்க, சினிமாவில் அக்கறை உண்டு உங்களை வளர்த்துக்கிறோம்னா இந்த பிரச்சனை தூக்கி போட்டு நேசிங்க. முதல்ல பிரச்சனைகள் வந்து இந்த ரிலீஸ் டயத்தில் யாருமே கட்டாதீங்க. சினிமாவாக இருக்கட்டும், படைப்பாக இருக்கட்டும், ரிலீஸ் டயத்தை இயக்குனராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்கிறேன், அது ஒத்துழைக்கணும். அதனால தான் இன்றைக்கி ஆளுக்கு சுயநலம், ஒவ்வொருத்துக்கும் சுயநலம். தான் வரைக்கும் சம்பளம் வந்தால் போதும், தான் வரைக்கும் நிறைவடைஞ்சால் போதும், நம்ம வரைக்கும் எல்லாம் செட்டில் ஆகிட்டால் போதும். யார் எக்கடு கட்டான பிடிச்சி எக்கடு கட்டானா டேரக்டர் நினைக்கிறது, டேரக்டர் எக்கடு கட்டானா பிடிச்சி நினைக்கிறது. ஒரு குடும்பங்க அது, ஒரு குடும்பம். ஒரு படம்னா இப்போ தனிப்பட்டால் எப்படி இருக்கும்? இதில் கேமராமேன் இருக்கா, மியூசிக் இருக்காப்புல, எடிட்டர் இருக்காரு, நடிகர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, எத்தனை விஷயம் ஒன்று பண்ணுறோம். 4 பேரை 3 பேரை காணோம். இது எங்கே போய் நம்ம குறை சொல்கிறது? இங்கே வந்து பார்த்தா உண்மையிலேயே இப்போ நாங்கள் வந்து சிறப்பு விருந்தினர்கள். வாழ்த்த வந்து எங்களுக்கே எவ்வளோ மனசு கஷ்டமாக இருந்தால் ஒரு படைப்பை படித்த இயக்குனருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது முதலீடு பண்ண ப்ரொடியூசருக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இங்கே இவ்வளோடைய ஒரு குறையை வச்சுக்கிட்டா வேற எங்கேயும் சாதிக்க போறிய? சினிமாவில் மட்டும் ஒன்றே சொல்லிக்கிறேன் எல்லாருக்குமே, நீங்கள் ஒரு இடத்த தப்பு பண்ணால் அது வந்து இங்கே மட்டும்தான் திரும்பி நினைக்காதீங்க. இது அப்படியே காட்டு தீ மாதிரி பரவும். ஒவ்வொரு கேரக்டரும் காட்டு தீ மாதிரி வெளியே பரவ ஆரம்பிச்சிடும். உங்கள் ஃபியூச்சர் பாதிச்சிடும். ஈசான் மட்டும் தெரியும், மானஜி மட்டும்தான் தெரியும், பிடிச்ச வசந்த் ராமசாமி மட்டும்தான் தெரியும், இல்லை இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் நாளைக்கு. ஆனால் இந்த மாதிரி விஷயம் தவிர்த்துட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம், ஒன்றா இருப்போம், சினிமாவை நேசிப்போம், சினிமாவை தாங்குவோம், சினிமாவை வாழ வைப்போம். சினிமா வாழ வச்சு அதில் நம்ம வாழணும். நம்ம வாழ்றதுக்கு சினிமா அழிக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். ஸோ நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசினது. இந்த பாட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கமிட் பண்ணதுலேருந்து முடித்து இப்போ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சார், இந்த ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் நானாக இருக்கட்டும், என்னோடய மற்ற டீமாக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் மனஸ்தாபமும் பேமெண்ட் இஷ்யூஸோ எதுவோ A to Z ஒன்று கூட கிடையாது சார். ஸ்டார்டிங் சாங் ஷூட் வந்ததுலேருந்து வந்து முடிச்சதுக்கப்புறமா வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒரு இஷ்யூஸ் கிடையாது. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, பாட்டு ரிலீஸ் ஆகும்போது சோஷியல் மீடியாவில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். ஹீரோயினை நீங்கள் நல்லா லான்ச்சுக்கு அவங்க வரலன்றது கூட நான் பெருசாக எடுக்கல சார். ஏன்னா ஷூட்டிங்கில் இருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. யூஸ்வலாக அது நடிகர்கள் சொல்கிறது தானே. நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவில் பேஜஸில் போடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணோம், நானும் தயாரிப்பாளரும். அதுவே பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. பல லட்சம் அந்த பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ட்ரோன் வேக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். மினி கூப்பரோட ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே. 2 நாள் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். செட்டிநாடு ஃபார்ம் ஹவுஸில் எவ்வளோ பொருட்செலவு எல்லாமே.
இது எதுவுமே நாங்கள் கேட்கல சார். ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் சோஷியல் மீடியாவில் போடுங்க, அவ்வளோதான் கேட்டோம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அது காரணமே தெரியல சார். அதுதான் எங்கள் குழப்பமே. ஏன் பண்ணலை, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கலங்க நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டு போனால் கூட பரவாயில்ல, அது சொல்லிடுங்க. எனக்கு பாட்டு நல்லா இல்லை நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல. ஏன் போடலன்னு நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் கிடையாது சார். அப்படியே லைக் அது அவ்வளோதான். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னென்னா, நான் சினிமாவும் சேர்த்து சொல்கிறேன். இப்போ ஆர்டிஸ்ட்டை கமிட் பண்ணுறோம், அக்ரிமெண்ட் போடுறோம். அதில் போடும்போது என்னென்னா, இப்போ இருக்குது டப்பிங்க்கு முன்னாடி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணால் தான் டப்பிங் பேச வருவாங்க நடிகர்கள். சொல்கிறேன், நீங்கள் ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணால் டப்பிங் பேச வர மாட்டாங்க. அப்போ டப்பிங்க்கு முன்னாடியே நடிகர்களுக்கு பல சம்பளம் செட்டில் ஆயிடுது. அவங்க அதோட அவங்களுக்கு வேறு டென்ஷன் எதுவுமே இல்லை. இனிமேல் அக்ரிமெண்ட் போடும்போது டப்பிங் முன்னாடி 90% வச்சுக்கலாம், 90% செட்டில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மிச்சம் 10% தருவோம் அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுங்க. தயாரிப்பாளர் சொல்கிறேன், நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா எல்லா ஹீரோவும் வந்து ஆவாங்க. இல்லைன்னா 10% அமௌண்ட் கிடைக்காது. ஒரு ஹீரோயினுக்கு 10 லட்சம்னா 1 லட்சம் ஃபேன்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்தால் தான் வரும்னா நீங்கள் கூப்பிட தேவையில்லை, அவங்களும் வந்துடுவாங்க. இது நீங்கள் இப்போ தயாரிப்பாளர்கள் வந்து, ஏன்னா எல்லா இசை வெளியீட்டு விழாவிலையும் இது ஒரு புலம்பல் இருக்குது. ப்ரொடியூசர்கள் கடைசி ஹீரோ வரல சார், ஹீரோயின் வரல சார், அவங்க ப்ளே டிக்கெட் கேட்குறாங்க, இங்கே இந்த ஹோட்டல் ரூம் போட சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருது. அதுக்கு இது நீங்கள் 10% பிடிச்சி வச்சுட்டு ஆடியோ கொடுத்தா, ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை கொஞ்சம் தீரும். ஒரு பிக் பாஸில் ஒரு கால் பகுதியை கூட உள்ளே இல்லாமல் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த தகுதியில் வச்சுக்கிட்டு அவரை போய் இவங்க ஹீரோவை போட்டு இந்த பாட்டு எடுத்ததே தப்பு. ஆனால் எடுத்துட்டாங்கன்னா அவர் எவ்வளோ நன்றியோடு இருக்கணும். அடுத்து அவரை வச்சு படம் ஹீரோ பண்ண நல்ல வேலை தப்பிச்சிங்க. இப்போவே அவர் புத்தி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் படம் முழுசாக அவர் செலவு பண்ணி எடுத்திருந்தா, இந்த பொண்ணை ஹீரோயினை போட்டு அவர் ஹீரோவை போட்டிருந்தா, படம் முடிக்கிறதுக்குள்ளே உங்களை என்ன அவஸ்தைப்பட வச்சுருப்பார், கதிகலங்க வச்சுருப்பார். பிறகு இந்த படம் வெற்றி பெற்றிருந்தா அவன் தலைகணம் ஏறி தமிழ் ப்ரொடியூசர்ஸே அவமானப்படுத்தியிருப்பான். இது நல்ல நேரம் உங்களுக்கு. இந்த ஒரு பாட்டோட அவனுடைய ஆணவம் அகந்தையும் என்னன்னு தெரிஞ்சதால் அவரை ஒதுக்கி தள்ள நீங்கள் மட்டும் இல்லை, இனி தமிழ் சினிமாவே அவங்க புக் பண்ணக்கூடாது. எந்த ரூபத்திலையும் அவங்க தமிழ் சினிமாக்குள்ளே நடிக்க வரக்கூடாது. அதை சில ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்குவாங்க. அந்த வருத்தத்தை சொல்கிறேன், ஏன்னா இளைஞர்கள் வரணும். இந்த தம்பியை போல் இந்த பெண்ணை போல் உள்ளவங்க படங்கள் நடித்து பெருசாக வரணும்னு ஆசைப்படுறது, உற்சாகப்படுத்துருவேன். நான் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறது, கெடுக்கணும்னு நினைக்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. ஆனால் இப்போ இந்த ப்ரொடியூசர் இவங்க பண்ணியிருக்கிற அவமானம், கேட்ட பணம், ப்ரொமோஷனுக்கு பணம் கேட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால்தான் இவங்க இனி இந்த தமிழ் சினிமாவில் தலை காட்டக்கூடாது, யாரையும் அவங்கள புக் பண்ணக்கூடாது. சின்ன வேஷமோ பெரிய வேஷமோ எதுலேயுமே அந்த கதிரவனையும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி என்கிற அந்த பெண்ணையும் ப்ரொடியூசர்ஸ் யாரும் படங்களில் பேசவும் கூடாது, புக் பண்ணவும் கூடாது என்று வேண்டுகோளாக வச்சுக்கிட்டு, ஆனால் இதே 2 பேரும் ஃபர்தராக கூட இன்னும் நாள் முடியல, இதே டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் ப்ரமோஷன் பண்ணி கொடுக்குறேன், தப்பு நடந்துச்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டு ப்ரமோஷன் பண்ணாங்கன்னா அடுத்த படத்தில் அவங்களே கூட ஹீரோவை போட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, பக்காவாக அக்ரிமெண்ட் போட்டு பண்ண வைக்கணும். அந்த அக்ரிமெண்ட்டை மீறக்கூடாது. நம்ம ப்ரொடியூசர்ஸ் பல பேர் இந்த அக்ரிமெண்ட் போடுறதில்ல. ஏதோ முதல்ல கொஞ்ச நாள் நல்லவங்களாக நடப்பாங்க, நடிக்க நடிக்க நாளாக நம்ம பணம் கொட்டி செலவு பண்ணி எடுத்த பிறகு அவன் தலை தூக்கிறான், நம்ம தலை வணங்குறோம். இன்றைக்கி எத்தனை ப்ரொடியூசர்ஸ் தன் சொந்த பணத்தெல்லாம் இழந்து அவஸ்தைப்படுறாங்க. பல 100 படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாமல் மிகவும் வேதனையில் ப்ரொடியூசர் இருக்காங்க. அதை நாளும்
நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலை இனி வரக்கூடாது. கர்வம் மிக்கவர்கள், ஆணவம் மிக்கவர்கள் தமிழ் சினிமாவை ஆக்கிரமிக்கக்கூடாது. இந்த 2 பேரும், கதிரவனும் நமிதாவும், மனம் திருந்தி தலகணத்தை குறைச்சி இதே டைரக்டர் ப்ரொடியூசர்கிட்ட ஒரு மன்னிப்பை கேட்டு ஃபர்தராக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தா அடுத்து இவங்களை இந்த தமிழ் சினிமாவில் வரவேற்பதற்கு நான் கூட சுபாஷ் செய்வேன் என சொல்லி, ஆழி கடல் அலை ஓய்வதில்லை. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் நிலை மாற வேண்டும். அவருடைய மனம் மிக மிக வேதனையில் இருக்கிறது. பெரிய பெரிய கம்பெனிலாம் விட்டாங்க சினிமாவில். ரஜினி சார், சங்கர் இவங்களை வச்சு படம் எடுத்த ஒரு மிகப்பெரிய கம்பெனியெல்லாம் இப்போ காணாமல் போச்சு. இப்போ பேரரசு சார் பேசும்போது கூட சொன்னாங்க, கூல் சுரேஷ் சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தும் கொடுப்பவர், இவரை மாதிரி ஆளுங்களை பயன்படுத்துங்க, புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றுக்கும் உதவாதவங்கள நான் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லவில்லை. இந்த தம்பியை கூட எனக்கு யாருன்னு தெரியாது. அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்கலாம், கெட்ட தம்பியாக இருக்கலாம். ஆனால் தயாரிப்பாளர்களும் இயக்குனர் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க போட்ட பணத்தை திருப்பி எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லேன். இந்த கூல் சுரேஷை பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை. ஏன் இதே சாங்கில் பேரரசாரை நடிக்க வச்சா அவர் நடிக்க மாட்டாரா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ இயக்குனராக இது நடிகராக அவதாரம் எடுத்து இன்னைக்கு பல படங்கள், ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வராரு. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு படத்தோட ஒரு போஸ்டர் பார்த்தேன், மாலையெல்லாம் போட்டு அப்படி சும்மா அப்படியே அவரோட இப்போ நம்ம திருப்பாச்சி படத்தில் உள்ள வில்லன் கூட அவ்வளோ போஸாக இருக்க மாட்டார். படம் பேர் சென்ட்ரல்னு நினைக்கிறேன் சார். அந்த போஸ்டர் பார்த்தேன் நான். சரிங்களா? அப்படி சினிமாவுக்காக உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுக்கக்கூடியவங்க இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான விஷயங்கள் அவங்கள நம்பி இப்போ நீங்கள் பணத்தை போட்டுட்டு இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். 10 நாளாகவே இந்த விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. பிஆர்ஓ பேர் என்னது, சக்தி சரண் அவர்கள் என்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னார், சார் இந்த இதுக்கு ஆழியோட ஆல்பம் சாங்கு வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார். பேரர் சார்லாம் வராரு. ஏங்க பேரர் சாரே வரும்போது அப்புறம் நான் வரத்துக்கு என்னங்க, நான் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஆல்பம் சாங்கை எடுத்து அவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமோ இல்லையோ, அதில் நடித்தவங்க ஒரு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு உதவியாக இருக்கணும்ல. அதே எனக்கு ஒரு மன வருத்தம் தான். அதனால் இந்த மாதிரி ஒரு சாங்கோ இல்லை ஒரு படமோ ஏதோ ஒன்று வரும்போது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, புரியுதுங்களா? நிறையா இயக்குனர்கள் என்ன பண்ணுறீங்க, தயாரிப்பாளர் என்ன பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு டேட்டு தரலையோ அவங்கக்கிட்ட போய் சார் ஒரு நாள் கொடுங்க போதும், அரை நாள் கொடுங்க போதும் நிற்க வேண்டியது. உண்மைதானே கார்த்தி? அதுக்கப்புறம் சார் எனக்கு ஒரு நாளைக்கு 10 லட்சம் சம்பளம், உங்களுக்கு 15 லட்சமாக தரேன், நீங்கள் வாங்க, இந்த ஷெட்யூலில் நீங்கள் ஒரு நாள் டேட்டு கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டாலும் வரதில்லை, இப்போ ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டாலும் வரதில்லை, டப்பிங் கூப்பிட்டாலும் நான் வந்து இப்போ பாம்பேயில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன் பொட்டியை தூக்கின்னு அங்கே வாங்க அப்படின்னு இவங்களும் தூக்கிட்டு போவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் வச்சு அந்த இடத்துல வந்து இந்த நடிகை எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த இயக்குனர் ஒத்துழைப்பு கொடுக்கல, அந்த ஹீரோ ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்ல வேண்டியது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ நாளாக இந்த 25 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சினிமா சாப்பாடு போட்டது தான் எனக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே. அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் சொன்னேன். இப்போவும் சொல்கிறேன், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்ல. உங்களுக்கு நாய்க்குட்டியாக இருந்து யார் உங்களுக்கு நன்றியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி போடுங்க, அவங்க தலை மேலே தூக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். இப்போ சமீபத்தில் கூட 4 நாளைக்கு முன்னாடி பரமசிவன் பாத்திமா அப்படின்ற ஒரு படத்தோட பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் நான் ஆடி இருக்கேன். அந்த பாட்டு வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்துட்டு அந்த படத்தின் இயக்குனர் கார்வண்ணன் அவர் வந்து என்கிட்ட சொன்ன, இசக்கி கார்வண்ணன் அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், கூலு இந்த பாட்டு வந்து நல்லா ஹிட்டாக இருக்கு, நல்லா வியூஸ் போயிருக்குன்னா அது கூல் சுரேஷே நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தான் சேரும். அதில் கமெண்ட் எல்லாமே பார்த்தேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். இப்போவும் சொல்கிறேன், அந்த இயக்குனருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லவில்ல. இப்போவும் அவர் என்னை பற்றி பெருமையாக பேசிட்டு, ஆனால் அந்த இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அடுத்த படம் எடுக்கும்போதும் சரி அன்றைக்கி கூல் சுரேஷ் சப்போர்ட் பண்ணானே அவனுக்கு அடுத்த படத்தில் ஒரு லீடு கேரக்டர் கொடுப்போம், ஒரு ஹீரோவாக கொடுப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. இந்த படத்தில் இந்த இடத்துல
கூல் சுரேஷை யூஸ் பண்ணியாச்சு, ஓகே நீ அடுத்து யாரை கூப்பிடணுமோ அவங்கள கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. இது வந்து ஒரு ஆதங்கத்தில் சொல்ல. இப்போ இந்த சாங்குக்கு இந்த ஆழிக்கு எவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க, எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க அப்படின்றது எனக்கு மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெருடலாக இருக்குது, ஒரு வருத்தமாக இருக்குது. தயவு செய்து இந்த சாங்கை எல்லாரும் கேளுங்க, சரிங்களா? கேட்டு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. பாட்டு நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சாதான், ஒருவேளை சூப்பராக இருக்குது அப்படின்னாக்கா இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஈசான் அவர்கள் நினைப்பார். அதே மாதிரி நல்லா இல்லை அப்படின்னாக்கா இதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர் வசந்த் அவர்கள் நினைப்பாங்க. அதனால் வெந்து தணிந்தது காடு, ஆழிக்கு வணக்கத்தை போடு இருந்தாங்க. ஏன் வந்து நடித்த 2 பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாங் ரிலீஸ் வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பரே பண்ண வேண்டியது. ஸோ அப்போ நாங்கள் பாட்டை முடிச்சுட்டு கேட்டோம், அந்த மாதிரி ரிலீஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு ரெண்டு டைம் கேட்டிருந்தோம். 2 டைமும் அவங்ககிட்ட டேட் இல்லைன்னு சொன்னாங்க. சரி, அந்த நான் சொல்கிறது லாஸ்ட் செப்டம்பரில் டேட் இல்லைன்னு சொல்லி, சரி நீங்கள் ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் படம் நடிச்சிட்டு இருக்கேன், என்னால் டேட் கரெக்டாக சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு டாக் வந்துச்சு. சரி எப்போ சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து நான் அந்த சாங் எடுத்து 2023 செப்டம்பர் மந்த் ஷூட் பண்ணது ஆக்சுவலாக சாங். இருக்குது, ஃபோட்டோவில் இருக்குது. ஹீரோ பேர் வந்து கதிரவன். இப்போ கூடுன்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு சார். ஒரு படம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் தான். ஹீரோயின் நமிதா கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லி குலு குலுன்னு ஒரு படம், சந்தானம் சாரோட படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அந்த கேர்லி ஹேர் வச்சு. ஆமாம் ஆமாம், அதெல்லாமே சின்ன சின்ன பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அந்த நீங்கள் கேட்டதுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து பாலா, கேபி பாலாவோட ஒரு படம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ப்ரெஸ் மீட் போட்டு ஒரு படம் ஷூட் போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமாம், ஹீரோயினாக பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் பேப்பரில், பட் எனக்கு அது கரெக்டாக தெரில. அவங்க ஃபோட்டோ மட்டும் பார்த்துருந்தாங்க. ஓகே, ஸோ இப்போது அது 2 வருஷம் ஆச்சு சாங் பண்ணி, 2023 பண்ணி. அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டிலே ஆச்சு எங்களோடது. இது பாட்டு மட்டும் நாங்கள் சிங்கிளாக வரோம், வீடியோ சாங் மட்டும் இதில் இல்லை. இதில் மோஷன் போஸ்டர் இருக்குது. ஆக்சுவலாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜெயின் மியூசிக்னு எங்களோட சேனலில், அது ப்ரொடியூசரோட சேனல், அது உள்ள மோஷன் போஸ்டர் இருக்கும். ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் சாங்க்கு மோஷன் போஸ்டர் பண்ணுற முதல் டீம் நாங்கள் தான். அதை நீங்கள் போய் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அது இல்லாமல் ப்ரொமோ, டீசர், ட்ரெய்லர், இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இது வந்து படத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு சாங்க்கே இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வந்தது இப்போ இல்லை. நான் ஃபஸ்ட்டு சாங் 2020 பண்ணியிருந்தேன் ஐஸ்வர்யா தத்தா வச்சு. அந்த சாங்லேருந்து ஆரம்பித்த ஒரு பேட்டர்ன், சேம் ஸ்டைல் தான் இது. ஸோ மோஷன் போஸ்டர் பண்ணால் டிலே ஆச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 நாள் முன்னாடி நாங்கள் லான்ச் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ சொன்ன வார்த்தை என்னன்னா, ஹீ இஸ் நாட் அவைலபிள், ஹீ இஸ் இன் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அமைச்சிருந்தாரு வாட்ஸ்அப்பில். அது ப்ரூஃப் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் சும்மா சொல்ல. எதுவுமே வந்து இப்போ நான் பேசக்கூடிய எந்த விஷயங்களுமே நானாக க்ரியேட் பண்ணி கற்பனை பண்ணியோ இல்லை அவங்க 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 பேரை சொல்லி இந்த மாதிரி பேசணுன்றதுலாம் கிடையவே கிடையாது. ஐ ஹேவ் ஆல் த எவிடன்சஸ், ஐ ஹேவ் ஆல் த ப்ரூஃப். ஹீரோயின் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ப்ரொடியூசரும் நானும் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து குரூப் சேட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து லைக் இன்வைட் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த சாங் வந்து நான் பார்த்தேன், எனக்கு சாங் பிடிக்கல, சாங்கில் லைட்டிங் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு மேக்கப் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய இங்கிலீஷ் லெட்டர்ஸில் ஒன்று போட்டு அனுப்பியிருக்காங்க. ப்ரொடியூசர் என்ன கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸோட ஃபால்ட் அவங்க மையப்படுத்தி சொல்கிறாங்கல்ல, இது என்ன விஷயம் ஈஷான்னு கேட்டார். அப்போ நான் மேடம் கான்டாக்ட் பண்ணி, லைக் டெக்ஸ்ட்டில் தான், ஃபோன்லாம் எடுக்கிறது இல்லை, பாட்டு பண்ணி முடிச்சதோட அவ்வளோதான். டெக்ஸ்ட்லேயே கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் வேறு மாதிரி சொன்னேன்னு எனக்கு இன்னொரு டெக்ஸ்ட் அனுப்புகிறாங்க வேறு மாதிரி. ப்ரொடியூசரும் நானும் நல்ல கான்டாக்டில் தான் இருக்கிறோம். ஸோ 2 பேருக்கு அவங்க வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்ன டெக்ஸ்ட் வேறு, எனக்கு சொன்ன டெக்ஸ்ட் வேறு. ஸோ இப்போ இதுலேயே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடியூசர் என்கிட்ட, ஆமாம் ப்ரொடியூசர் என்கிட்ட பேச மாட்டாருன்னு நினச்சிட்டு அந்த மாதிரி சொன்னாங்களான்னு தெரியல. அதையுமே நான் ப்ரூஃபாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ இன்வைட் பண்ணோம், வரல. இப்போ லான்ச்சிங் டேட்டும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ப்ராப்பராக. நான் வாட்ஸ்அப்பில் இன்விடேஷன் என்கிட்ட இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, இந்த பேனர் ஃபோட்டோஸ் இருக்குது. இன்வைட் பண்ணோம், வரல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆக்சுவலாக வருவாங்கன்னு நினச்சேன், வரல. ஸோ இதுதான் சார், இதுக்கு மேலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் சார். இல்லை சார், நான் அப்படி கிடையாது. நான் இப்போ ஃபீல் பண்ணுறேனே ஆக்சுவலாக, புதுசாக இருக்கவங்க கூட வச்சு பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு, இவங்கள மாதிரி வச்சு பண்ணுறதுக்கு ஏன் அப்படிங்கிறது தான் தோணுது.